அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தினுடைய 18வதாக வரக்கூடிய நாள் தான் ஆடிப்பெருக்கு திருநாளாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளானது ஒரு பெருக்கத்துக்கான ஒரு நாளாக கருதப்படுது. ஏன்னா இந்த நாளில் நம்ம செய்யப்போகின்ற அந்த செயல்கள், வழிபாடுகள், தானங்கள், இதனுடைய புண்ணிய பலன்கள் பல மடங்காக பெருகும்னு ஒரு ஐதீகமே இருக்குது. அதே மாதிரி இந்த நாளில் சில குறிப்பிட்ட ஒரு எளிமையான வழிபாடுகள் நம்ம வீட்டில் செய்வதன் மூலமாக நல்ல ஒரு மகாலட்சுமியுடைய அருட்கடாட்சம் நம்ம குடும்பத்துக்கு பெருகி வரதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் செல்வமானது பல மடங்கு பெருக்க செய்யும். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் பெண்கள் குறிப்பாக மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளும் உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஆடி பெருக்கு நாளை தாளிச்சரடு மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைபவமாக கொண்டாடப்படுது. உங்கள் குடும்ப சூழலில் உங்கள் வீட்டில் எப்படி பழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம தாளிச்சரடு மாற்றிக்கலாம். எல்லாருமே மாற்றணுங்கிற கட்டாயம் கிடையாது. நிறைய பேர் மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம் அப்போ மாற்றுவோம், மாசி மாதத்தில் மாற்றுவோம், அதே மாதிரி இது மாதிரி ஆடிப்பெருக்கு நாளில் மாற்றுவோம். உங்கள் வீட்டில் எப்படி வழக்கமோ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். ஆனால் தாலி கயிறு மாற்றுவதற்கான உகந்த நல்ல நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வரக்கூடிய 6 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி காலையில் 9:15 மணிலேருந்து 10:15 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம். பொதுவாகவே மதியானம் 12 மணிக்கு முன்னதாக நம்ம தாலி கயிறு மாற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ராகு காலம், யமகண்டம் நேரத்தில் நம்ம தாலிச்சரடு மாற்றக்கூடாது. நம்ம சூரிய உதயம், அதாவது 12 மணிக்கு அப்புறமேட்டு நம்ம தாலிச்சரடு மாற்றுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. நம்ம சொன்ன இந்த நேரங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நல்ல நேரத்தில் தாலியை மாற்றுங்க. மஞ்சள் கயிற்றுல குங்குமம் வச்சுட்டு புது தாலிச்சரடை நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் நல்ல செல்வம் பெருகி வருவதற்கு நம்ம செய்யக்கூடிய சில எளிமையான ஆன்மீகத்தினுடைய வழிபாட்டு முறைகள். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றங்கரை இல்லாட்டி குளத்தங்கரை அந்த இடத்துல உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னா மறக்காமல் நீர்நிலைகளுடைய கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி வழிபடுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதுவும் நீர்நிலைகளை அன்னைக்கு காவேரி அன்னையாக நம்ம பாவச்சு மஞ்சள், குங்குமம், பூ, வெத்தலை பாக்கு இது மாதிரியான மங்கள பொருட்களை நல்லா சீராக நம்ம படைச்சிட்டு வழிபடுறதுங்கிறது நம்ம வீட்டில் என்றைக்குமே மங்களங்களை ரொம்ப அதிகமாக பெருக செய்யும் ஒரு ஐதீகம் இருக்குங்க. அதே மாதிரி புனித நதிகளில், குளங்களில், கடலில் இது மாதிரி நம்ம புனித நீராடுறது, முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணங்கள், இந்த சடங்குகள்லாம் நாளைக்கு பண்ணலாம். முன்னோர்களுக்கான வழிபாடுகளை முறையாக நம்ம இப்படி மேற்கொண்டாலே போதும், கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துக்கு பெருகி அதனால் நல்ல சந்தோஷம், நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக திருமணமான அந்த சுமங்கலி பெண்கள் நம்ம தாலி கயிறு நம்ம மாற்றுவோம் பார்த்தீங்களா? அப்படி மாற்றுறப்ப நீங்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம், அன்றைய நாளில் யாராச்சும் சுமங்கலி பெண்கள், ஏன்னா நம்ம தாலிக்கயிறு மாற்றுறப்பே ஒன்று வீட்டிலையா இருந்தால் அக்கம் பக்கம் இருக்க யாரையாச்சும் நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். இல்லை நீர்நிலைகளை நீங்கள் மாற்றுறவங்களா இருந்தால் பக்கத்துலேயே இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், ரவிக்கை, ஒரு வளையல் இது மாதிரியான மங்கள பொருட்களை தானமாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக அன்னதானம் நம்ம யாருக்காச்சும் நாளை தினம் வழங்குறது, கோவில் இல்லாட்டி கோசாலைகளுக்கு பொருட்கள் நம்ம தானம் கொடுக்கறது மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு கர்ம வினைகள் கூட நம்ம செய்கின்ற இந்த தானத்தால் கண்டிப்பாக கரைஞ்சிருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாளைய தினத்தில், ஏன்னா குறிப்பாக நம்ம நிறைய வழிபாடுகள் பண்ணுவோம். சில நேரத்தில் சின்னதான ஏதாவது ஒரு தவறுகள் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, பரவாயில்ல சின்ன விஷயம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு கோட்டை விட்டுருவோம். அதே நாளைக்கு நீங்கள் பெண்கள் மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சுட்டு இந்த நாளில் விநாயகருடைய வழிபாடை செய்யறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நீங்கள் எந்த பூஜைகள் பண்ணாலும் சரி, இப்போ தாலிச்சரடு மாத்திரதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சிம்பிளாக ஒரு வீட்டில் பூஜை பண்ணுறீங்க, வீட்டில் இல்லாட்டி நீர்நிலைகள் எந்த இடத்துல நீங்கள் பண்ணாலுமே மஞ்சளில் ஒரு பிள்ளையார் மட்டும் பிடிக்க நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க. மஞ்சளோட கொஞ்சம் தண்ணி, கொஞ்சோண்டு இல்லாட்டி பசும்பால் இது ரெண்டுமே விட்டுட்டு, இல்லாட்டி பன்னீர் விட்டுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு மஞ்சள் பிடிச்சிட்டு அதை ஒரு வெத்தலை இல்லாட்டி வாழை இலையின் மீது வச்சுட்டு விநாயகரை நம்ம நாளைக்கு வழிபடுறதுங்கிறது ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி
சக்தி வாய்ந்த வழிபாடுங்க. இது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்கும், சுப காரியங்கள் குடும்பத்தில் தடையில்லாமல் நடக்கிறதுக்கும் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு. நீங்கள் உங்கள் பூஜைகள்லாம் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ஒன்று மாலை நேரம் இல்லாட்டி அடுத்த நாள் அதாவது நமக்கு 4ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை, இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை சப்போஸ் நிறைய பேர் இப்படி நம்ம கரைக்க மாட்டோம் பிள்ளையாரை, அப்போ புதன்கிழமை நீங்கள் 3ஆவது நாள் கரெக்டாக அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் அப்படியே தண்ணியில் விட்டு உங்கள் வீட்டோட செடி கொடிகளை நீங்கள் விட்டுடலாம். இப்போ நீர்நிலைகளை நாங்கள் இருக்கிறோன்னா கையோடு அந்த பூஜை வழிபாடுகள் முடித்தோடனே அந்த எந்த நீர்நிலைகளை நிற்கிறீங்களோ அந்த இடத்துல மஞ்சள் பிள்ளையாரை அப்படி தண்ணியில் கரைச்சி விட்டுறலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரம். அதனால் நாளைக்கு யாருமே இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வைக்க மறக்கவே மறக்காதீங்க. பசுமாடுகள் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இருக்குன்னா பசுமாட்டுக்கு பூஜைகள் பண்ணி அதற்கு தேவையான உணவுகள் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு நாளைக்கு தினம் மறக்காமல் வாங்கிட்டு வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க. எல்லாருமே ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே தங்கம் வாங்கணும், வெள்ளி வாங்கணும், நம்ம குடும்பத்துக்கு நிறைய அப்படி எல்லாமே பெருகி வருங்கிறதுனால நிறைய பேர் முக்கியமான மங்கள பொருட்கள், இது மாதிரியான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவோம். அப்படி நீங்கள் மறக்காமல் வாங்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி, பருப்பு, அதாவது இந்த தானியங்கள் நமக்கு எப்பயுமே குறையில்லாமல் நம்ம மாச ஜாமான் வாங்குவோம் பார்த்தீங்களா, அப்படி மாச ஜாமான் வாங்குற மாதிரி நினச்சிட்டு தானியங்கள், அரிசி, பருப்பு, குறிப்பாக கல்லுப்பு, மஞ்சளுங்கிறது அந்த குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா தங்க நகை கூட வாங்க முடியல அப்படிங்கிறவங்க கூட குடும்பத்தில் செல்வம் பெருகுவதற்காகவே கல்லுப்பு, மஞ்சள் வாங்கிட்டு முதல் வேலையாக நம்ம பூஜைக்கு நம்ம வைப்போம் பார்த்தீங்களா, சுவாமிக்கிட்ட வச்சுட்டு ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நம்முடைய சமையலுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதை மட்டும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. அடுத்ததாக ஆடிப்பெருக்கு அன்னைக்கு குபேரனுக்கு நாணயத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். வீட்டில் குபேர அந்த பூஜைகள் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படி குபேரனுக்கு அது மாதிரி பண்ண முடியல, எங்களுக்கு இந்த நாணயங்கள்லாம் வச்சு அர்ச்சனைலாம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் இருக்குது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை, உங்ககிட்ட ஏதாச்சும் உதிரி புஷ்பங்கள் இருக்குன்னா உதிரி புஷ்பங்களால் 108 முறை, அப்படி 108 முறை உட்கார முடியாதவங்க 27 முறையாச்சும் இந்த ஒரு மந்திரத்தை அந்த சுவாமிக்கிட்ட இருக்கக்கூடிய குபேரனுக்கோ இல்லை தீபத்துக்கோ நீங்கள் மகாலட்சுமி தாயார் மனசார நினச்சி நீங்கள் அந்த தீபத்துக்கு அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு அர்ச்சனை நீங்கள் பண்ணி பாருங்கள். வீட்டில் என்றைக்குமே செல்வமானது நமக்கு குறையில்லாமல் பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா சூரியன் மற்றும் புதன் கிரகம் சேரக்கூடிய ஒரு நாள் தான் ஆடிப்பெருக்கு. அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் பெருகுங்கிறதுனால தான் நிறைய பேர் தங்கம் வாங்குறாங்க, வெள்ளி வாங்குறாங்க, வேறு பொருட்கள் எல்லாம் வாங்குறாங்க. நம்ம குடும்பத்துக்கு என்ன பட்ஜெட்டோ அந்த தானியங்கள் வாங்கி வைக்கிறது, மளிகை ஜாமான் வாங்கி வைக்கிறது, குறிப்பாக கல்லுப்பு, மஞ்சள் மட்டும் நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சாலே போதும். அனைத்து மகாலட்சுமி யோகங்களும் செல்வ யோகங்களும் உங்களை தேடி வரும். இந்த குபேரனுடைய மந்திரத்தை நீங்கள் நாளைக்கு மாலையிலையோ காலையிலையோ எப்போ பூஜை பண்ணுறீங்களோ மறக்காமல் நீங்கள் சொல்லி வழிபட்டு பாருங்கள். குடும்பத்துக்கு அபரிதமான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறதுக்கு யாருமே மறக்கவே மறக்காதீங்க. இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நிச்சயம் இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் லக்ஷ்மி குபேராய நமக அப்படிங்கிற சக்தி வாய்ந்த நாமத்தை பதிவிடுங்க. உங்கள் வீட்டில் எல்லா வகையான செல்வங்களும் பெருகட்டும், சுபிக்ஷங்களும் கிடைக்கட்டும் சொல்லிட்டு உங்களுக்காக சேர்ந்து இறைவன்கிட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.